ஹாய் என் இனிய நண்பா நண்பிகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். என்னன்னா, நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எது சரி எது தப்பு. அதுக்கு பதில் அறிவு, மனசு, அனுபவம். இந்த மூணை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள எங்க போற பெரிய பெரிய முதல்ல நம்ம பார்க்க போறது, நம்ம மனசு எதை நம்புது. நம்ம மனசு கண்ணால பார்த்தா நம்பிடும், ஆனா சில சமயம் பார்த்தது எல்லாம் உண்மையே இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் சிரிச்சா அவர் ஏன் நம்ம பார்த்து சிரிக்கிறாரு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா இதான் முடிவுன்னு ஃபீல் ஆகிடுவீங்க, ரொம்பவே ஃபீல் ஆகிடுவீங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் ஷார்ட்கட் எடுக்கும். அதாவது நம்ம சொல்ல வர்றதை என்ன அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு சீக்கிரமே ரிப்ளை கொடுக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மாயில் குளிக்க போயின்னு வச்சுக்கிறீங்க. குளிக்க போயில திடீர்னு உங்களுக்கு ரொம்ப ஆழத்தில் போயிட்டு தண்ணிக்குள்ள மூழ்க போயில 2 சிக்னலை மூளை உங்களுக்கு கொடுக்க தோணும். ஒன்று நீச்சல் அடித்து வெளியில் வர்றது கொடுக்கும், இன்னொன்று நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ண சொல்லி கொடுக்கும். இதே அது தப்பா கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, நீச்சல் அடிக்க வேணாம் தண்ணிக்குள்ளே கிடை அப்படின்னு மாத்தி கொடுத்துருச்சுன்னா நீங்க அவ்வளவுதான். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 அறிவா உணர்ச்சியா யார் நம்ம நிர்வகிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில டிசிஷன் எடுத்தா அது மோஸ்ட்லி 30% அறிவா இருக்கும், 70% உணர்ச்சியா இருக்கும். உணர்ச்சி பிரெயினை ஓவர் ரைடு பண்ணிடும். அதனாலதான் இந்த 3 இது வரும். என்னன்னு பார்ப்போமா? கோபமா இருந்தா தவறான முடிவு எடுக்க தரும். அதாவது நீங்க ரொம்ப கோபமா இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எக்கத்தக்கமான ஒரு முடிவை உங்களுக்கு கொடுத்துரும். 2 சந்தோஷமா இருந்தா வேற முடிவை தந்துடும். அதாவது சந்தோஷமா இருந்தா ஹாப்பியான முடிவை உங்களுக்கு கொடுக்க தோணும் வேகமா. பயமா இருந்தா சேஃபான முடிவு. அதாவது நீங்க எதுலையாச்சும் போய் பயந்துக்கிட்டு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கிறீங்க, சேஃபான கொஞ்சம் எப்படா தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும். இந்த 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்றுற மாதிரி ஒவ்வொரு முடிவே தந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கோபம், அன்பு, காதல், இந்த மாதிரி இதுல எல்லாம் என்னென்ன இதெல்லாம் இருக்கும், உணர்ச்சிகள்லாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதாக கொடுக்கும். நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றது லாஜிக் இல்லைங்க, எமோஷன் தான். இப்போ சொன்னல, கோபம், அன்பு, வெறி, இந்த மாதிரி நிறைய இதுதான் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. செக்ஷன் 3, அறிவு வளர்ந்தா வாழ்க்கையும் மாறுமா? ஆமாங்க, 100% மாறியதான் ஆகும். அறிவுனா வெறும் புத்தகம் படிக்கிறது மட்டும் அறிவு இல்லை. இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. அறிவு என்பது எதுக்கு இது நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும் நிறைய வாட்டி. இதனால என்ன இம்பாக்ட் நடக்குது அப்படின்னு தோணி இருக்கும். இல்லைனா நான் சரியா தான் யோசிக்கிறேனா, அதாவது சில சமயம் நம்ம இந்த இது பண்ண போயில சரியா தான் யோசிக்கிறேனா, இந்த முடிவு பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கிறோம்னா, அப்புறம் இதுல எது ஃபேக்ட் எது ஃபீலிங்கு, அதாவது இதுல எது ஃபேக்டா நடந்துச்சு, இதுல எது ஃபீலிங்கு அப்படின்னு 2மே குழப்பத்தை உண்டாக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தாங்க அறிவு. அறிவு வந்தா நீங்க ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணி, அதாவது யாராச்சும் உங்களை கோவமா திட்டினா நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணி மறுபடியும் கோவப்படுறதுக்கு பதிலாக அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி போயிருவீங்க, கடந்து போயிருவீங்க. தவறான நம்பிக்கையை நீக்கிட்டு உண்மையை அக்செப்ட் பண்ணுவீங்க. ஏதாச்சும் உங்களுக்கு தவறா ஒரு நம்பப்பட்டுச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அதை நீக்கி விட்டுட்டு அதுக்கு உண்மையை அக்செப்ட் பண்ணுவீங்க. இதான் உண்மையா சரி அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்கீங்க. ஃபீலிங் பேஸ்ல முடிவு எடுக்காம கிளாரிட்டி பேஸ்ல முடிவு எடுக்கலாம். அதாவது ஃபீலிங்கா நீங்க முடிவு எடுக்காம அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு கிளாரிட்டியா நீங்க அதுக்கு முடிவு எடுத்திருப்பீங்க. ஓகே, அப்பதான் வாழ்க்கை ஸ்ட்ராங்கா ஃபார்வர்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் அறிவு வளர்ந்தா வாழ்க்கையும் மாறுமா. செக்ஷன் 4, எப்படி நம்ம அறிவை வளர்க்கறது, அதாவது ஷார்பன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 இது கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. கொஸ்டின் எடுக்கும் ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்க. அதாவது டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கல போர்டில், அதை அப்படியே விட்டுட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல எந்திரிச்சு கொஸ்டின் கேட்கணும். நான் நடக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிடாம அதுக்கு என்னதான் பதில் அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். 2 ஃபீலிங் விசஸ் ஃபேக்ட், 2யும் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே இருங்க, மாற்றிக்கிட்டே இருங்க. ஃபீலிங்கையும் ஃபேக்டையும் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணாமல் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, உணர்ச்சியா விசஸ் நிஜமா.
அது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்கு, அதையும் பார்ப்போம். அதாவது ரொம்ப கஷ்டமான டிசிஷனுக்கு நீங்க ரொம்ப மெதுவா டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிரெயின் லாஜிக்கா வேலை செய்யும். அதாவது ரொம்ப கரெக்டான ஆன்சரை ஸ்லோவா யோசிச்சாலும் ரொம்ப கரெக்டா இப்படிங்கிற செகண்ட்குள்ள கொடுத்துரும். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பிளஸ் லேர்னிங் = நாலேஜ். அதாவது அனுபவம் மட்டும் போதாது மக்களே, அதிலிருந்து கற்றுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஏதாவது ஒரு வேலையில நம்ம அனுபவமா ரொம்ப வருஷம் வேலை பார்த்துருக்கோம்னு வச்சுக்கிறோங்க, அது மட்டும் பத்தாது, அது நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் முக்கியம். நம்ம நம்பிக்கையை நம்மளே ஆடிஷன் பண்ணணும். எப்படி நம்ம நம்பிக்கை நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்னு நீங்களே ஆடிஷன் பண்ணி பாருங்க, அதுவும் ரொம்ப நல்லது. பழைய ரொம்ப தவறான விஷயங்கள் நம்ம நம்பிக்கையும் ரொம்பவே முடக்கி இருக்கும். இறுதியான இதுக்கு வந்தாச்சு, செக்ஷன் 5 கன்க்ளூஷன். இப்போ ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையை கைட் பண்றது யார்? மனமா, உணர்ச்சியா, இல்ல அறிவா? இந்த மூணையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. பாய் பாய் மக்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய், see you. நன்றி, வணக்கம், என் இனிய தமிழ்.